Hi friends, புதுசா பேக்கிங் பண்றவங்களுக்கு கூட இந்த banana walnut muffins ரொம்ப ஈஸியா வரும். As usual சிம்பிளான மெத்தட்ல தான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்க, வீடியோவை பார்க்கலாம். Please சேனலை subscribe பண்ணுங்க, bell ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. banana walnut cake பண்றதுக்கு first 1.5 cup plain flour மைதா வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 250 ml கப், அந்த அளவுக்கு எவ்வளோ வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. 1.5 கப் எடுத்துட்டு அது கூட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இல்லை ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டா கூட போதும். இப்போ இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 நல்லா பழுத்த பெரிய பழம், கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பனானாவை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் அது வந்து அந்த ஸ்வீட்னஸ்ஸு நம்மளுக்கு மஃபினில் வந்து ஏறும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மெல்டட் பட்டர், 1/3 கப் மெல்டட் பட்டர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு முட்டை, மீடியம் சைஸ் முட்டை இருந்தாலே போதும். ஒரு முட்டையும் போட்டுட்டு இப்போ முட்டையை வந்து தனியாக பீட் பண்ணி போடணும். அது எல்லாமே இந்த மஃபின்ஸ்க்கு வந்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இல்லை. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ 1.5 கப்பு மாவு போட்டிருக்கேன், 3/4 கப்பு வந்து சுகர். இப்போ இது வந்து நல்லா ஸ்வீட்டான வாழைப்பழமாக இருக்கிறனால நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து கம்மி பண்ணிட்டேன். இதுவே சரியாக இருந்தது. அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாத வாழைப்பழமாக தோணுச்சு அப்படின்னு சொன்னால் 3/4 கப் அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஜாதிக்காய் பவுடர், நட்மெக் பவுடர், அதை வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்களும் அது ஆப்ஷனல் தான், வேணும்னா வந்து சேர்த்திக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் என்ன ஃப்ளேவர்னே தெரியாது, பட் ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளார் மிக்ஸோட இதையும் போட்டுட்டு இப்போ கலக்க போகிறோம். முன்னாடியே நம்ம வந்து அதை சலிச்சு வச்சுருக்கிறதுனால இந்த கட்டியெல்லாம் பிடிக்காது. ஸோ அந்த பனானா மிக்சரும் இந்த ட்ரை ஃப்ளார் மிக்சரும் எல்லாத்தையும் சேர்த்தி கலக்கிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இப்போ நம்ம கப்ஸ் எல்லாம் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேப்பர் கப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மோல்டு சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்படி ஜஸ்ட்டு வந்து சின்னதாக இப்படி மடக்கி விட்டுட்டு வச்சுருங்க. அந்த ஹைட்டு வந்து கரெக்டாயிரும், உள்ளே வந்து போயிடும். இப்போ சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மிக்சரை வந்து ஃபில் பண்ணிடலாம் கப்ஸில். 3/4 வரைக்கும் மட்டும் போடுங்க, ஃபுல்லாக போட வேண்டாம். ஏன்னா அது நல்லா பேக் பண்ணுறப்ப மேலே வரும், ரைஸ் ஆகி வரப்போ அந்த ஹைட் வந்து சரியாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம வால்நட்ஸ் போட்டுடலாம். வால்நட்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். பட் வால்நட்ஸ் போடுறப்ப அதுவும் ரோஸ்ட் ஆகும், பேக் ஆகிறப்ப ரோஸ்ட் ஆகி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உள்ளெல்லாம் போட தேவையில்லை, மேலே மட்டும் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த மேலே அந்த டாப்பிங்ஸ் மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 190 டிகிரி செல்சியஸ்க்கு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போ பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 18 to 20 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. பாருங்கள், அழகாக ரைஸ் ஆகிட்டு வருது. இப்போ வந்து டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்திருக்கும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்ட்டு, நம்ம லைட்டாக ஃபிங்கரில் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும், அப்போவும் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம்.
15 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேல சாப்பிடுங்க. இது நீங்கள் வந்து ஒரு 3-4 டேஸ் வெளியவே வச்சு சாப்பிட முடியும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.